ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செக்கையோட 2 ஷாட் பார்க்கலாம். என்னை பதக்கும் அன்பே. இந்த ஒரு ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ஒரு ஷாட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் கீழே ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்னதாக போட்டிருக்கல, அது ஒன்றும் கிடையாது. வாண்டட் அ ப்ரீஸ் பட் இட் இஸ் அ ஸ்ட்ராங். அதாவது நான் ஒரு தென்றல் காற்றை நான் எதிர்பார்த்தேன். எனக்கு தென்றல் காற்று தான் வேணும். ஆனால் அது ஒரு புயல் காற்றாக மாறிடுச்சு. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த புயல் காற்று யாருன்னு. ஸோ அது நம்ம செக்கே தான். ஸோ செக்கே தான் அதில் வந்து புயல் காற்றா வாங்கி கூட இருப்பார். மற்ற ஸ்டோரி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ புது புது வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் லைக் போட்டு ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விடுங்க. தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் கொடுத்துருக்க ஸ்டோக்கப் பண்ணிக்கோங்க மிஸ். தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரியா பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் ரியா, என்னடி உன் ஆள் இன்னும் காணும் அப்படின்னு அவள் கேட்குறா. வருவார் இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு பிளாக் கலர் கார் அப்படி தான் நீங்கள் இருக்கீங்கள அந்த பஸ் ஸ்டாப். அதுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க அங்கே இருக்க விண்டோ எல்லாமே க்ளோஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஆள் மட்டும் அழகாக தெரிவாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஸோ அப்படி தான் அவன் அந்த பிளாக் கலர் காரில் போயிட்டுருக்கான். ஏன்னா ஒரு மாஃபியா இல்லை. ஸோ அவன் அப்படி தான் போயிட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டேன்டி இல்லை உட்காந்துருக்காரு, அப்படி தான் ட்ரை பண்ணுறாரு போலக்கு அப்படின்னு நீங்கள் அந்த காருக்குள்ளேயே உட்காந்து குதிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆனால் அந்த காரில் இருக்கவங்க யாருமே உங்களை நோட் பண்ணல. நீங்கள் மட்டும் இப்படி குதிச்சிட்ருக்கீங்க. ரியா பார்க்குறா, ஏய் ரொம்ப குதிக்காத, பக்கத்தில் இருக்கவங்களாம் பைத்தியம் நினைக்குவான், யார் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இந்த காரையே போகிறதே பார்த்துட்ருக்கீங்க. அது ஸ்ட்ரைட்டாக போகுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் உங்கள் பஸ் வந்திருக்கும். இப்போ தான் உங்கள் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் இல்லை, ரொம்பவே நிறைய ஸ்மைல் இருக்குது. ஸோ நீங்கள் ஜங்குக்கு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, ஏய் எவ்வளோ நான் அடி போட்டு வச்சுருப்பேன், ஒரு வருஷமாக அவனை லவ் பண்ணிட்டுருக்கடி அப்படின்றா. ஏய் ஃபஸ்ட்டு நான் கிராஜுவேஷன் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் வேணா அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ 3rd இயரில் இருக்கீங்க, இன்னும் 1 இயர் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் கிராஜுவேஷனே. ஸோ அதனால தான் இப்போ ரியா பார்த்துட்டு, இன்னும் 1 இயர் இருக்கும், 1 இயர் வெயிட் பண்ண போறியா, பரவாயில்ல 1 இயர்க்காக அவருக்கு வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி தான் அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃபைனலி உங்கள் காலேஜ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படி தான் அந்த காரிடாரில் அப்படி ஜாலியாக ரியா கூட சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு போகிறீங்க. ஏன்னா நீங்கள் 2 பேர் தான் அந்த காலேஜுக்கே நல்லா ஃபன்னான ஆளுங்க. ஸோ இப்படி தான் கலாய்ச்சிட்டு எல்லாரையும் கலாய்ப்பீங்க, எல்லாரையும் ஜோக் அடிப்பீங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு நிறையா சிரிப்பு கிடைக்கும். ஸோ அது மூலிமா தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே இருக்க கண்ணாடி போட்டு, ஏய் சோடா போட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி, கண்ணாடி போட்டிருக்கணும் எப்படி இருக்க அப்படின்னு மேலே கலாய்ச்சிட்டு அப்படி தான் வந்துட்டுருப்பீங்க. நீங்களும் ரியாவும் காலேஜில் இப்படி தான் ரகல் அடிப்பீங்க, ஆனால் நல்லா படிப்பீங்க. அது மட்டும் இப்படி தான் அந்த மற்ற பசங்களுக்கு தெரியல. நீங்கள் அந்த காலேஜ் 2 ஆக்குற மாதிரி பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் மட்டும் சூப்பராக படிப்பீங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, ரொம்ப சைல்டிஷான கேர்ள் நீங்கள். ஸோ அப்படி தான் வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு ஒரே பொண்ணு நீங்கள். ஸோ அப்படி தான் உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னது இது அயன், என்னாச்சு, ஏன்னைக்கு உன் முகத்தில் இவ்வளோ ஸ்மைல் அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா அதுவா இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் ஒரு மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிவிட்டு அப்படி தான் போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியுது, நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ குஷியாக இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சைல்டிஷாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். லைக் ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி தான், உங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சைல்டிஷாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டுக்கே ஒரே பொண்ணு இல்லை. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும். இப்படி தான் சைல்டிஷாக பண்ணுவீங்க. இப்போது உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி தான் செமஸ்டர் எக்ஸாமும் ஃபைனலி முடிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் செமஸ்டர் எக்ஸாம் ஃபைனலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரியலாக ஒரு வழி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இங்கே பாரு இந்த கொஷின் பேப்பர் அப்படி சொல்லிட்டா கிழிச்சு கடாசுரா. நீ போடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பார்த்தாலும் வாயன் குஷியாக இருப்பா, இன்றைக்கி என்னாச்சு அப்படி ரியா கேட்குறா. இல்லை செமஸ்டர் முடிஞ்சிச்சு, காலேஜ் பக்கம் வர முடியாதுல்ல. ஏய் என்ன மிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு ரியா கேட்குறா. ஏய் ஒன்றெல்லாம் ஒரு கருமாந்திரம்லாம் கிடையாது, என் ஆளை பார்க்க முடியாதுல்ல,
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ம் அதானே பார்த்தேன், நீ கூட என்ன மிஸ் பண்ணுவியோன்னு நினச்சேன். ஏய், ஜங்குக்கு ஒரு மாஃபியா இந்த சியோலுக்கே. இங்கே பாரு, நீ அவனை லவ் பண்ணுறது தப்பு, வேற ஒரு பையனை பார்த்துட்டு போடி, உனக்கிட்ட எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணுறது அப்படி ரியா சொல்கிறா. நீங்கள் உங்கள் மூஞ்சி அப்படி கோபமாக வச்சுட்டு, ரியா என்ன சொல்கிற, என்ன இருந்தாலும் ஜங்குக்கு தான் எனக்கு, யாருக்கும் நான் ஜங்குக்கு விட்டு தர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் வெளியே வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஜங்கு கூட பிளாக் கார் நிற்கிது, நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்கு கூட பிளாக் கார்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ரியாவும் என்ன ஏதுன்னு பார்க்குறா. அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு ஜங்கு கிட்ட பேசிகிட்டு இருக்கா. பார்த்தல, மாஃபியாக்கெலாம் நிறைய ஆளுங்க இருக்கும், கேர்ள்ஸை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஜஸ்ட்டு பாடிக்காக தான் அப்படின்னு ரியா சொல்கிறா. பல்ல உடச்சிடும், ஜங்குக்கு அப்படிப்பட்டவர் கிடையாது, அவங்க ஆளுங்க வேணால் அப்படி இருக்கலாம், ஜங்குக்கு அப்படி இல்லடி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. பார்த்தா ஜங்குக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து லைக் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் ஜங்குக்கு ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரியாவை பார்க்குறீங்க. ரியா பார்த்துட்டு, இதெல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு தலையெழுத்து இது இருக்குது, வாடி அப்படின்னு நான் எழுத்துட்டு போகிறேன். இரு, இதுக்கு ஒன்று சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நிற்கிறீங்க. ஜங்குக் ஸ்டில் அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க, கையை ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டே. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஜங்குக் அப்புறமா அந்த பொண்ணை காருக்குள்ளே போக சொல்கிறான். அந்த பொண்ணும் அப்படி தான் காருக்குள்ளே போயிருப்பா. நீங்கள் அந்த பொண்ணையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. யார் அவள் அந்தளவுக்குலாம் உங்கள் அளவில் அழகாலாம் இருக்க மாட்டா. பட் அண்ணா ஜங்குக் ஏன் அவரை கூட்டிகிட்டு போகிறா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படி தான் வயன் என்ன பண்ணுறாரு, கார் பின்னாடி ஃபாலோ பண்ணுறா. இப்போ ரியா பிடிச்சி எடுத்துட்டு, எங்கடி போகிற, இல்லடி அந்த பொண்ணு யார், எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியணும். ஏன் இது சரியில்லை, ஏன் வானா வா, அதெல்லாம் வேண்டாண்டி பாடி அப்படி சொல்லிட்டு இப்போ ரியா உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறா. நீங்கள் கைக்கு விடு, இல்லை நான் ஜங்கு கிட்ட போகணும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கு அப்படியே தான் அவன் கார் எடுத்துகிட்டு அவன் எப்பயோ போயிருப்பான். ஸோ அவன் ஸ்பீடாக ஓட்டிட்டு அவன் கிளம்பியிருப்பான். இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் அந்த பொண்ணு, உங்களுக்கு நைட் டைமில் உங்களுக்கு அப்படி கனவுலாம் வருது, லைக் அந்த பொண்ணும் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் அதை எட்டுந்து பார்த்து அழகிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் கனவு வருது. நோ, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, நான் தான் ஜங்குக்கோட அது, நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ரியா இப்போ அப்பாடே இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கியிருக்கா, செமஸ்டர் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு அவன் ஏந்திரிப்பா. இப்போது ரியாம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா, கதவு தர அப்படின்னு ரியா சொல்கிறா. இப்போ ரியாம்மா பார்த்துட்டு, எனக்கு உள்ள வேலை இருக்குது, போய் தர நீ அப்படின்றாங்க. சரி ரியா சொல்லிட்டு அப்படி தான் ரூமில் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து பார்க்குறா. அதான் நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. வயன் காலங்கத்தில் எதுக்கடி என் வீட்டுக்கு வந்திருக்க, வீட்டுக்கு வந்தால் என்ன உள்ளே கூப்பிட மாட்டியா, சரி உள்ளே வா அப்படி சொல்லி ரியா கூப்பிட்றா. இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. ரியாம்மா பார்த்துட்டு, வயன் வாம்மா உள்ள அப்படின்னு. ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா இருக்கம்மா இரு அப்படி சொல்லிட்டு அவங்க டீயெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை ஆண்டி இப்போ தான், பரவாயில்ல வயன் குடி அப்படின்றாங்க. அப்புறம் என்ன விஷயமா, அது சரி உண்மையை சொல்ல வேணாம், ரியாவை பார்த்துட்டு போகலான் தான் ஆண்டி வந்தேன், கொஞ்சம் அவளை மிஸ் பண்ணேன், அதான் அப்படின்னு நீங்கள் அப்படியே போய் சொல்கிறீங்க. ரியா கண்டுபிடிச்சிட்டா. உனக்கு எப்படி ரியா மேலே இவ்வளோ பாசம் வந்துச்சு அப்படின்னு ரியா அவங்களே தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க ரியா பார்த்து. சரிம்மா நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக கிச்சன் போயிட்டாங்க. இப்போ ரியா சரி வா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. பால்கனி நீங்களும் ரியாவும் நின்று காஃபி குடிச்சிட்டே, சரி என்ன விஷயம் மேடம், ஏதாவது விஷயத்துக்கு தான் வந்திருப்பீங்க, நீங்களும் இப்போ நேற்று நைட்டு கனவுலாம் வந்திருக்கும்ல, உங்களுக்கு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ரியாட்ட சொல்கிறீங்க. ஷபா முடியல முருகா, இதுக்கடி அவரெல்லாம் கொன்று நீ ஒன்று, நீ பண்ணுற ஆள் பெருக்கு முருகா இல்லை, எல்லா சாமியும் கூப்பிடணும், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்றியா, ஃப்ரெண்டு ஹெல்ப்பு கேட்க வந்தா ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, ஹெல்ப் கேட்கலாண்டி, ப்ராப்ளம்ஸில் கேட்கலாம், எக்ஸாம்ஸில் எதாவது டவுட் கேட்கலாம், கொஷின் பேப்பரில் டவுட் கேட்கலாம், நீ லவ்வில் கேட்குறியடி, அதானே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் லவ்வே பண்ணலே, நீ லவ் பண்ணலடி, இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முருகா 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 அப்படி சொல்லி அவள் கத்திட்டு இருக்கா. சரி ரொம்ப முருகான்னு கூப்பிட்ற, முருகா ஃபேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வெங்காயம் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அது தாண்டி ஒன்று கிட்ட கேட்க வந்தால் நீங்கள் என்னையே திரும்ப கேட்குறியா அப்படி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் இப்போ தெரியுது யாருமே உங்ககிட்ட ஏன் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு அப்படியா சொல்கிறான். நீனும் என்ன ஜட்ஜ் பண்ணுறல மற்ற பீப்புள்ஸ் மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் வர ரீல்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாயன். ஓய் இப்போ என்னடி பண்ண சொல்கிற, எனக்கு ஜங்குக் வேணும்டி,
நீ தான் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பண்ணிக்கலான்னு சொன்னாலடி அப்படி ரியா சொல்கிறேன். இல்லை அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும்டி. ஏய் அது மாஃபியாவில் ஏதாவது கேங்ஸ்டராக இருக்கலாம்டி. பார்ட்னர்ஷிப் போடுவாங்கள்ல மாஃபியாலாம், எப்படி ஆஃபீஸில் போடுறமே அதான் இருக்கலாம்டி. ஏன்டி நீ இப்போ அதை போட்டு குழப்பிட்டுருக்க? எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் நீ என்னன்னா அதை போட்டு குழப்பாம இதை போட்டு குழப்பிட்டுருக்க. பொடியட்ட அப்படி சொல்கிறியா சொல்கிறான். ஏய் நீ தானே உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்டி இப்படி பண்ணுற? இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நம்ம பஸ் ஸ்டாப்பில் போய் மறுபடியும் நிற்கலாம். ஜங்குக் வருவார், என்ன இருந்தாலும் அந்த ஏரியா தான் க்ராஸ் பண்ணி போவார். அப்போது என்ன இருந்தாலும் அந்த இடத்துல நிற்பார். அப்போது என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு இறங்கும். அப்போ பாரேண்டி அப்படின்ற. அப்போ நீ சரி வந்து தொலைறேன். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நீங்களும் ரியாவும் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ரியா அப்படியே அவள் கால் மேலே கால் போட்டுட்டு லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் ஜங்குக்கு எப்படி வருவார்? வரமாட்டான் போ அப்படின்ற மாதிரி ரியா சொல்லிட்டு அவள் லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்களும் அப்படி தான் உங்கள் வாயில் லாலிபாப் வச்சுட்டு அப்படி தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கீங்க. யாருமே அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கல, நீங்கள் ரியா மட்டும்தான் நிற்கிறீங்க. அப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகுது, வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் என்னடி எப்போ இந்த டைம் தான் ஜங்குக்கு வருவார், இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது ரியாவும் எனக்கு தெரியாது நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரியா போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் ப்ளீஸ். எவ்வளோ நேரம் எங்கள் அம்மா கால் பண்ண போகிறாங்க, நான் போகிறேன் அப்படி ரியா போகிறேன். ரியா ரியா உன் ஃப்ரெண்டு வாயின்காக இன்னொன்று 5 நிமிஷம்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு சரி நின்று தொலைறேன்னு சொல்லிட்டு அவளும் இப்போ நின்றுட்டுருக்கா. அப்படி தான் டைம் தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஒரு பிளாக் கலர் கார் வருது, ஜங்குக்கோட கார் தான். நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த காரில் இருந்து ஒரு பொண்ணு இறங்கி ஜங்குக்கு தேங்க்யூலாம் சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை. ஸோ அவளுக்கு ஒரு கார் வருது, ஒரு ஒயிட் கலர் கார். அவள் அதில் மட்டும் இப்படி போயிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க, ஜங்குக்கு முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கிறீங்க. அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு நீங்களும் சிரிச்சுக்கிறீங்க. ரியா பார்த்துட்டு போதுமா அப்படின்றா. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு அப்படி தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக அப்படியே ஓடுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ தான் பட்டாம்பூச்சி அப்படி பறக்குது. புரியா அப்படி தான் ஏய் வயன் போகாதடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஸோ அப்புறம் என்ன உங்களுக்கு அட்டே தான் கதலாசை அட்டே உங்கள் மனசுக்குள்ளே நிறையா வந்துருச்சு. ஸோ அப்படியே தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ரியாவும் சரி ஓகே அவள் போகட்டும், இப்போ மேடம் ரொம்ப குஷியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் அவள் அப்படியே அவ்வளோ ரியாவும் அவள் வீட்டுக்கு கிளம்பியிருப்பா. சரி நீங்கள் அப்படி தான் ஓடி வந்து உங்கள் அம்மா நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஃபைனலி ஜங்குக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணலை. ரியா சொன்ன மாதிரி அவள் ஜஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கா, அதாவது ஜங்கு கூட. அவ்வளோதான், அது தெரிஞ்சோடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜங்குக் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பாட்டிலாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. உங்கள்கிட்டலாம் போய் உங்கள் பாட்டி 7 அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் பாட்டி நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அரிசி கழுவிட்டு இருந்திருப்பாங்க. அதை தூக்கி ஊற்றி விட்டீங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ வானத்துக்கு பூமிக்கும் துள்ளி குதிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படி தான் ரூம்குள்ளே போயிட்டு பெட்டில் போய் உருள்றீங்க. ஜங்குக்கு எனக்கு தான் ஜங்குக்கு எனக்கு தான் சொல்லிட்டு ஒரு மாதிரியாக லைக் பட்டாம்பூச்சியை தாண்டி உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து எல்லாமே உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறைக்கவே யுகங்களாகுமே. ஸோ அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படி தான் நின்னெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி. ஸோ நீங்களும் என்ன இதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் தனியாக ஒரு ஃபீல்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன உங்கள் செமஸ்டரோட ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ ஃபைனலி நீங்கள் 4th இயரும் போயிட்டீங்க. ஸோ ரியா கிட்ட நடந்த விஷயத்தான் சொல்கிறீங்க, எப்படிலாம் நீங்கள் அன்றைக்கி அந்த டே எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ ரியாவும் நடத்து ஆனால் நான் சொல்கிறேன்டி, மாஃபியான்றது டேஞ்சர், என்ன காரணத்துக்கு வேணால் உன்னை ஏமாற்றிட்டு போகலாம். ஸோ பார்த்துருந்துக்கோ. ரியா இவ்வளோ அலர்ட் பண்ணுறா. நீங்கள் அதெல்லாம் முடியாது, எல்லாம்
ஜங்குக்கு தான் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டேஸ் மந்த்ஸ்லாம் போகுது, நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, கிராஜுவேஷன் வாங்கினதுக்கப்புறம் ரியா கேட்குறா, என்ன வயன் கிராஜுவேஷன் வாங்கிட்டேன் ஃபைனலி, அப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்ன? என் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணுறது தான், வீட்டில் எப்படியா சொல்லி கல்யாணம் பண்ண போகிற ஜங்குக்கு. இப்போ ரியா பார்த்துட்டு, ஐயன் மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம், இம்பாசிபிள், வேண்டாம், நல்ல லைஃப்பை தேடிப்போ, மாஃபியான்றது ஒரு நறுக்கமான லைஃப், என்ன காரணத்துக்கு வேணால் உங்களை தப்பாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாரு ரியா, என் ஃப்ரெண்டாக தான் உன்னை கேட்டிருக்கேன், மற்றபடி உங்ககிட்டலாம் நான் இன்னும் கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் மட்டும் ஒரு யார்ட்ட கோச்சிட்டு போகிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வெளியே சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கிட்டீங்களா, ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அது சேர்ஸ்லாம் அடிச்சிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் பார்க்குறீங்க அங்கே நிறைய பேர் சுட்டு கொண்டுட்ருக்காங்க. நீங்கள் இப்போது அப்படி தான், அப்பா என்ன நடக்குதுங்க அப்படின்னு இப்போது நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா, வயன்மா அம்மா கூட்டு வெளியே போ, அப்பா நீங்கள் நான் வரேன் நீ உள்ளே போ அப்படின்னு. உங்கள் அப்பா ஆக்சுவலி ஒரு போலீஸ், ஸோ அவர் தான் அப்படி என்ன எதுன்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்பா வாங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா, வயன்மா நீ போ அப்படின்ட்டு இப்போ உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா கூட்டிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. அங்கே இப்படி நிறைய சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கு. உங்களால் இதெல்லாம் கேட்க முடியல. அம்மா ஓகே அப்பா உள்ளே இருக்காரு, நான் அப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா கைப்பிடிச்சிட்டு, அம்மா வா போயிடலாம், அம்மா அப்பா உள்ளே இருக்கு, இவ்வளோ நெருப்பு, ஐயோ அப்பா போய் பார்க்கலாம் வாமா அப்படின்னு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உள்ளே போனால் கண்டிப்பாக உயிர் பழைக்க முடியாதுன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியும். இப்போ உங்கள் அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா ஏமா அழற, இதுக்கப்புறம் அப்பா வர முடியாது வயன், அம்மா என்னவோ சொல்லு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போது நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஹோட்டலே ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோதான், உங்கள் அம்மா அழுதுட்டு அங்கேயே விழுந்துட்டாங்க. அம்மா அப்பா அப்படின்றீங்க. ஓ டைமில் ஸ்கிப் ஆகுது, ஆம்புலன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வந்து இப்போ அங்கே என்னென்ன பாடிலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் உங்கள் அம்மா தென் அங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் அவங்க ஃபேமிலியாக வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி தான் அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ போலீஸ் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவோட பாடி வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது ஒரே ஒரு பாடி மட்டும் தனியாக நிற்கிது. ஸோ நீங்கள் அப்படி தான் கிட்ட போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன்மா வேணாம், என்னால் பார்க்க முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க உங்கள் அம்மா. நீங்கள் அம்மா வாமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா வந்துடுறாங்க. ஸோ அவங்களால முடியல, பார்க்க முடியல. ஸோ அப்படி தான் அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க அப்படி இது உங்களோட சொந்தக்காரங்களா அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஸோ பார்த்தா அது உங்கள் அப்பா தான். ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஹார்ட் ப்ரோக் ஆகிட்டுங்க. ஸோ உங்கள் அப்பாவோட மூஞ்செல்லாம் சதைஞ்சு போய் அப்படியே பிளட் வந்துட்டுருக்கு அங்கே இங்கன்ட்டு. ஸோ அவங்க அப்படி தான் சரி ரொம்ப பிளட் வருதுன்னு சொல்லிட்டு துணியை சுற்றி கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அது வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் தான். அவங்க வந்து உங்கள் அப்பா பார்த்துட்டு, அம்மா எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கிள் அப்பாவுக்கு என் அங்கிள் எப்படி அப்பாவுக்கு ஆச்சு, யார் இதுக்கு எல்லாரும் காணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவரும் மாஃபியா, இந்த சவுத் கொரியாவோட பெரிய மாஃபியா, அவன் ஒரு கேங்ஸ்டர், அவன் எல்லாத்துக்கும் காரணம். அவன் இப்படி தான் எல்லா போலீஸ் ஆஃபீஸர், ஸ்பை, தென் எல்லாரையும் இப்படி தான் அவன் போட்டு கொல்லுவான். அந்த லிஸ்ட்டில் உங்கள் அப்பாவை மாட்டிக்கிட்டாரு. அதான் உங்கள் அப்பா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி இப்போ இந்த ஹோட்டலே சாவடிச்சு உங்கள் அப்பா மட்டும் சாகலை வயன், இதில் இருக்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. நீங்கள் தான் தப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் அப்புறம் ஒரு 4 பேர், அவ்வளோதான். இந்த உள்ள ஹோட்டலுக்குள்ளே வேலை செஞ்ச எல்லாரும் அப்புறம் வந்து சந்தோஷமாக உங்களை மாதிரி தான் எல்லாரும் செத்துட்டாங்க. அவனை விட மாட்டேன். அங்கிள் என்ன சொல்கிறீங்க, மாஃபியாவா? ஆமாம், அவனோட பேர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லணுனே, என்னங்க சொல்கிறீங்க, அவரா? ஆமாம் அவன்தான். அவன் பண்ண காரியம்தான் அவனுக்கு உங்கள் அப்பாவை சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்போது அவர் சொல்கிறாரு. அப்போ
அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னே மனசு உடஞ்சிட்டீங்க. ஸோ வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு இப்போ ஃபியூனல் நடந்துட்டுருக்கு. மார்னிங் உங்கள் தாத்தா பாட்டிலாம் அழுதுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க பையனை இப்போ இழந்துட்டாங்கல்ல. ஸோ அப்படி தான் உங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. ரியா சமாதானப்படுத்துகிறா. நீங்கள் அப்படி தான் உங்கள் அப்பாவோட பாடியை பார்த்துட்டு இப்படி தான் அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. ரியா வந்து சமாதானப்படுத்துகிறா. ஸோ அப்படி தான் ரியாவை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஏய், நான் மட்டும் என்னடி பாவம் பண்ணேன்? சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இந்த உலகத்தில். எப்படி என் அப்பா என்ன காப்பாற்றுறதுக்கும் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு போனார். ஆனால் இப்படி போனமா வந்து கிடக்கிறாருடி. நான் என்னடி பாவம் பண்ணேன் சொல்லு? என்ன பாவம் பண்ண ஒரு காலத்தில்? இப்படிதான் நீங்கள் மனசு உடைஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு ஐயன் ஃபீல் பண்ணாதடி அப்படின்றா. இப்போ ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? அப்படி இந்த மனுஷன் இப்போ 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 அப்படி இருக்காருடி. ஐயோ முடியலடி ரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாவை கட்டிப்பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. அப்பா இல்லாமலாம் இன்னும் இருக்க முடியாதுடி. அப்பா தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை இப்போ என்னை விட்டு போயிட்டாரு. அம்மாவை பாரு ரியா அப்படின்னு இப்போ ரியா அப்படி தான் உங்கள் அம்மா பார்க்குறா. ஸோ பார்த்து உங்கள் அம்மா ரொம்ப மனசோடு அழுதுட்ருக்காங்க. இப்படி அம்மா எப்படி என்கிட்ட பேசுவாங்க? இப்போ மனசு உடைஞ்சு போயிட்டாங்கடி அம்மா. ஐயோ அம்மாவுக்கு மட்டும் ஏன்டி இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன ஃபியூனல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்கள் அப்பாவோட பாடியை புதைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வேணாம் வேணாம் வீட்டுக்காரரை வெட்டுருங்க, அவரை வெட்டுருங்க, வேணாம் எனக்கு அவரை வேணும் அப்படின்னு உங்கள் அம்மா அழுதுட்ருக்காங்க. உங்கள் அம்மா சமாதானப்படுத்துறீங்க. ஆனால் முடியல. அவர் அப்படி தான் புதைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் புதைச்சிட்டாங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மாவை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க வீட்டுக்கு. ஸோ உங்கள் அம்மா அழுதுட்டு தான் இருக்காங்க. இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போது அந்த அங்கிள் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க. அங்கிள் அப்படின்றீங்க. வயன்மா உங்கள் அப்பாவை யார் இது பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் அங்கிள்? அன்றைக்கி சொன்னீங்களே. அது தப்பாக சொல்லிட்டேன். தோ இவன் தான், இவன் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அங்கிள் இவனை பிடிச்சிங்களா இல்லையா? நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோமா அப்படின்னு இப்போது அப்படி தான் உங்கள் அப்பா சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் சரி அங்கிள் சீக்கிரம் விசாரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன்மா ஏன் நீ இப்படியே இருக்க? வேலைக்கு எங்கேயா போகலாம்ல? என்ன அங்கிள் வேலைக்கெல்லாம் போக சொல்கிறீங்க? அம்மாவை தனியாக விட்டுட்டு எப்படி அங்கிள் போகிறது? அம்மா அப்படியே தான் அப்பா எப்படி போனாரோ அதே மாதிரி தான் அங்கிள். அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, மாறவே இல்லை அம்மா. இல்லை வேலைக்கெலாம் போனால் எனக்கு பயமாக இருக்குது. அம்மாவை யார் பார்த்துப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த அங்கிள் பார்த்துட்டு பயன்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் மாறும் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டு அவர் போயிருப்பார். ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே செம்ம காண்டாகுது. யார் என் அப்பாவை கொண்டாங்க, நான் அவளை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் நிறைய வெறியெல்லாம் வருது. இருந்தாலும் அயன் என்ன பண்ண முடியும்? சின்ன பொண்ணு, அவளால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால தான் அவள் அப்படி தான் வீட்டில் வேலைக்கெல்லாம் போகல, அப்படி தான் அவங்க அம்மா கூட தான் உட்காந்துருக்கா. ஸோ ஒரு நாள் ஒரு மார்னிங் டைம் போல் வயன் என்ன பண்ணுறான்னா அவள் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரலாம், ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி தான் அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்புறா. ஸோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வாங்கினோம். இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டா. ஸோ பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ ரொம்ப கோல்டாக இருக்குது வெதர். ஸோ அப்படி தான் பார்க்குறா அங்கே இருக்க லீவ்ஸ்லாம் அப்படி தான் அவள் மேலே அப்படி படுது. ஸோ எனக்கு இது புது ஃபீலிங்காக இருக்குது. அப்படி தான் அவள் ஸ்கையை பார்க்குறா. அப்பா இதோட நீ போய் 2 வருஷம் மேலே ஆயிடுச்சுப்பா, எங்கேப்பா போனேன் என்னை விட்டுட்டு அப்படின்னு வயன் அப்படி தான் ஸ்கையை பார்த்துட்டு அப்படியே தான் வயன் அப்படியே வந்துட்டுருக்கா. இப்போ ரியாவை பார்க்குறா. ஏய் ரியா நீ என்ன இங்கே பண்ணுற? சும்மா தான் அம்மா ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வாங்கலான்னு போகிறேன். வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை இப்போ தான் வாங்க போகிறேன். சரி வான்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் அப்படி தான் அதே சூப்பர் மார்க்கெட் திரும்ப போய் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரியா அப்படி தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பா. ஸோ நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ரியா அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துருக்கீங்க நீங்களும் ரியாவும். ஸோ வேறு எங்கேயும் இடம் இருக்காது உட்கார அளவுக்கு. ஸோ அங்கே தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ ரியா பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்காங்க? ஏதோ ஏதோ இருக்காங்கடி. 9 டைம் ஆகுனா என் வீட்டுக்காரங்கன்னு என்னையே கேட்பாங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. சரி விடு, ஃபீல் பண்ணாத, ஏதாவது ஒன்றா சொல்லு, நான் வந்து ஆன்ட்டி கூட பேசுகிறேன் அப்படின்னு ரியா சொல்கிறா. இப்போ எங்கே ஒர்க் போகிற? நானா அப்படி தான் சும்மா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் சொல்கிறா. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. என்ன வயன் இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. நீங்களும் எப்படி ஞாபகம் இல்லாமல் போகும்?
எப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த இன்சிடெண்ட் ஆச்சோ அன்னையிலேருந்தே நானே மறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிரியா பார்த்துட்டு சரி விட்ரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியா சொல்கிறா. ஓகேடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இப்போ ஒரு பிளாக் கலர் கார் நிற்கிது. அதே கார் தான், ஜங்குக்கோட கார் தான். நீங்கள் பார்க்குறீங்க. ஓ நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு ஜங்கு காரடி அப்படின்றா. ஸோ நீங்களும் போய் பார்க்குறீங்க. ஜங்குக் வெளியே இறங்கி வந்து யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கான். ஃபோன் கால் தான். ஸோ பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக் முன்னாடி இருந்ததோட இல்லை, இப்போ டோட்டலாக மாறிட்டான். டேட்டூஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். கை ஃபுல்லாக டேட்டூ போட்டிருக்கான். ஸோ அந்த டேட்டூ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் ஜங்குக் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் ஜங்குக் மேலே நீங்கள் ஃபாலோ ஆகிட்டீங்க. ஸோ ரொம்ப நாள் ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டீங்களா? ஸோ இப்போ தானே ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஓ அப்படி தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் அவன் மட்டும் ஃபோன் பேசிட்டு அவன் மட்டும் காரில் உள்ள ஏறி போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஜங்குக் போகிறதே பார்க்குறீங்க. இப்போ உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். இப்போ ரியா பார்த்துட்டு ஏன்டி அழற? இல்லடி எங்கள் அப்பாவை கொன்னவனை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது வரைக்கும் இந்த லெவலில் தள்ளி போடலான்னு இருக்கேன். அப்படி ரியா சொல்கிறா. நான் அப்பயே சொன்னேன் இந்த கேங்ஸ்டர் இந்த மாஃபியா இவங்கெல்லாம் வேணான்னு. நீ என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறவன். இல்லடி ஆனால் ஜங்குக் நல்லவர் மாதிரி தெரியுது. இல்லை ஜங்குக் நல்லவர் தான், அப்புறம் இப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சரி மச்சி பார்த்துக்கலாம். அப்புறம் லியாவுக்கு நாளைக்கு பர்த்டேவான். பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்கா, சொல்லவே வந்துட்டேன். போயிட்டு வந்துடலாம் என்ன? சரி ஓகே அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இப்போ அவங்க அம்மா பார்க்குறீங்க. ஸோ டக்குன்னு ரியா கால் பண்ணி அம்மா இந்த நிலைமைக்கு எப்படி நான் போகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து வயன்மா அப்படின்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அம்மா என்னம்மா நீ பார்ட்டிக்கு போயிட்டு வாம்மா, பிரச்சனை இல்லை அம்மாவுக்கு. அம்மா உன்னை விட்டுட்டு தனியாக எப்படிம்மா பார்ட்டி போகுது? ஆனால் நைட் பார்ட்டி வேணாம்மா. இல்லைம்மா என்மா நீ போயிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அம்மா வேணாம்மா அப்படின்றீங்க. வயன்மா இந்த வயசில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். அம்மா மாதிரி எதையும் என்ஜாய் பண்ணாமல் இப்போ இருக்கேன் பார், அந்த மாதிரிலாம் வேணாம் வயன்மா, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்றாங்க. உங்கள் அம்மா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீ பயப்படாதம்மா, அங்கிள் யார் அந்த கொன்னாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிருவாரு, நீ நீ பயப்படாத என்ன அப்படின்னு உங்கள் அம்மா பார்த்து சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சரிம்மா நீ நாளைக்கு போயிட்டு வா, ஜாலியாக என்ஜாய் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட, இந்த வயசில் என்ஜாய் பண்ணுற வயசு, நல்லா என்ஜாய் பண்ண என்ன அப்படின்றாங்க உங்கள் அம்மா. ஸோ நீங்களும் உங்கள் அம்மா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ரியா ஒய்யன்ட்டா ஃபோன் கத்திட்டு இருக்கா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் பார்ட்டிக்கு வரேன்டி அப்படின்ற உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டே சொல்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்க்கலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கீங்க. ஒரு அழகாக குட்டியாக ஒரு ஃப்ராக் போட்டிருக்கீங்க. லைக் அது உங்கள் பாடியோட அட்டாச்சாக தான் இருக்கும், உங்கள் டைஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ பார்ட்டினால உங்கள் அம்மா சூப்பராக கோயின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் ரியாக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ரியா வண்டி எடுத்து வந்துருப்பா, ஸ்கூட்டர் எடுத்து வந்துருப்பா. ஸோ நீங்களும் அப்படி தான் அந்த கிளப் பார்ட்டிக்கு போயிருப்பீங்க. ஸோ லியாவுக்கு பர்த்டே இல்லை. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுட்ருக்கா. நீங்கள் அங்கே ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. ரியா செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு ரியா இதுக்கு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வச்சு அப்போ தான் ஃபைபு நீடோ ரெண்டு அடி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றா. ஸோ நீங்களும் என்னடி இலவுது, சரி டேஸ்ட்டே நல்லா இல்லை வச்சே, டேஸ்ட் அப்படி தான் இருக்கும், டேஸ்ட் பண்ணு அப்படின்னு ரியா மட்டும் போதையில் தள்ளாடி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ரியா அப்படியே உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு கொண்டா கழிச்சு கண்ணெல்லாம் மங்களாயிடுச்சு, ஏன்னா நீங்கள் 2 தாட்டி அடிச்சிருப்பீங்க. ஸோ ரியா பார்த்துட்டு நான் மச்சி பாடியெல்லாம் ரெட் ஆகுது, ஏறிடுச்சா 2கேவா, இந்தா 3ஆவது அடி அப்படின்றா. உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல் இல்லை. ஸோ அப்படி தான் இன்னொன்று எடுத்து அடிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் 4-5ன்னு போகுது. இப்போ அப்படி ரியா பார்த்துட்டு மச்சி ரொம்ப அடிக்காத தள்ளாடிடுவேன் அப்படின்றா. நீ மட்டும் என்ன தள்ளாடி தானே நிற்கிற, அதே தான் நானும் தள்ளாடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேர் தள்ளாடிட்டு இருக்கீங்க. லியா பார்த்துட்டு என்ன 2 பேரும் இவ்வளோ குடிச்சிட்டிங்களா அப்படின்னு லியா கேட்குறா. இப்போ ரியா பார்த்துட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு அவள் கொடுத்துட்டேன்டி அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்களும் ஆமாம் இந்த ரியா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டா, அண்ணா பாட்டி சாம அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அங்கே நிறையா பேர் வந்திருக்காங்க, பெரிய பெரிய மாஃபியாஸ்லாம் வந்திருக்காங்க. அப்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஜங்குக்கும் இருப்பான். ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்க்க மாஃபியா மாதிரி இல்லை அப்படின்ட்டு உங்கள் கண்ணு பிளராக தான் இருக்குது இருந்தாலும், ஆனால் ரொம்ப கிளியராக இல்லை. பட் பிளாக் கலர் சூட் போட்டுலாம் வராங்கல்ல. ஸோ பார்த்துட்டு ரியாவும் அப்படியே அவள் கண்ணை கசிக்கிட்டே அம்மாவாயன் அவங்கெல்லாம் பெரிய பெரிய மாஃபியா, கேன்சரு, அப்படி இப்படி ட்ரக் டீலரு அப்படி இப்படி சொல்லிட்டே போகலாண்டி, அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்களும் அப்போ ஜங்குக்கு இருப்பாரா அப்படின்னு அவள் கேட்குறா. என்னடி உனக்கு ஜங்குக் அப்படின்றா ரியா. வாயும் மூடு, உனக்கு என்ன தெரியும் ஜங்குக்கை பற்றி, அவர் எவ்வளோ பெரிய மாஃபியா, இவ்வளோ ஹேண்ட்ஸமா, நேற்று பார்த்தோமே ஃபுல்லாக டேட்டூ பா
அவர் மாறிட்டாரடி ரொம்ப அப்படின்னு நீங்கள் அப்படி தள்ளாடி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே மாஃபியாஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே தான் அவனும் வரான். நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த கண்ணு மங்கலாக இருந்தாலும் சரி ஜங்குக் மட்டும் உங்களுக்கு அழகாக தெரியுறான். ரியா ஜங்குக்குடி அப்படின்னு ரியா பார்த்து சொல்கிறீங்க. ரியா உங்கள் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் தான். அப்படி தான் அவன் அழகாக ஹேண்ட்ஸமாக தலைக்கு ஒரு அழகாக போனிடெயில் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு நிறையா முடி இருக்குல்ல. ஸோ அவன் அப்படி தான் அழகாக போனிடெயில் போட்டுட்டு ஒரு குட்டி போனிடெயில் போட்டிருப்பான்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு போனிடெயில் போட்டுட்டு அப்படியே உள்ளே வரான் மாஸ்க் போட்டுட்டு. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கோட கண்ணு அங்கே அழகாக தெரியுது அந்த லைட் வெளிச்சத்துக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படி தான் ஜங்குக் அப்படியே அவன் கூட நிறையா பேர் வந்து கிளைண்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் போகிறதுக்காக ஜங்குக்கு எல்லாரும் கூட பேசிட்டு போட்டுட்ருக்கான். ஸோ அப்படி தான் அங்கே சும்மா சின்னதாக கேம் விளாண்டுருக்காங்க மாஃபியாஸ்லாம். ஜங்குக் அப்படி தான் விளாண்டுருக்கான். ஸோ அப்போ எல்லா மாஃபியா சேர்ந்தோம் ஜங்குக் இங்கே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு கேர்ள் கூட 1 night stand ட்ரைன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் சொல்கிறாங்க ஜங்குக்கும் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பொண்ணுங்க கூட 1 night stand. இப்போது ஜங்குக் அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பையன் பார்த்துட்டு ஜங்குக் அதெல்லாம் பார்த்துக்கலாம் காசு கொடுத்து வா அப்படின்ட்டு அந்த பையன் கூப்பிட்றான். ஜங்குக் அப்படியே தான் வேணாண்டா 1 night standலாம் பண்ணலாம், நான் இங்கே யாரும் அப்படி இல்லையே அப்படியே சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே தான் அந்த பையன் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டான். ஸோ அப்படி என்ன பண்ணுறானா உங்களே ரியாவை பார்த்துட்டு இங்கே வாங்கன்ற மாதிரி கை காட்டுறான். ஸோ நீங்கள் நாங்களா அப்படின்னு கேட்குறீங்க, உங்களை தான் அப்படியே சொல்லி கூப்பிட்றான் அவன். ஸோ நீங்களும் ரியாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு என்னன்ற மாதிரி தள்ளாடி தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் தள்ளாடிட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறான் டாப் டு பாட்டம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா. ஜங்குக் அப்படி இதை பார்த்துட்டே இருக்கான் அவங்கள ஒரு மாதிரியா. ஸோ நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம் இப்போ என்னன்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறீங்க ரியா பார்த்துட்டு. எதுக்கு எங்களை கூப்பிட்டுங்க சொல்லுங்க அப்படின்னு நிறையா சொல்கிறா. இப்போ அவனும் உங்களுக்கு 1 night stand ஓகேவா அப்படின்னு இப்போ அவன் கேட்குறான். ரியா அப்படி ஒயிட் ஐஸில் பார்த்துட்டு ஐயோ சாமி நான் வரல அப்படின்னு இப்போ ஓடிட்டா உங்களுக்கு தனியாக விட்டுட்டு. ரியா எங்கடி போன அப்படின்னு நீங்கள் தள்ளாடுறீங்க. அந்த பையன் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஓகே தான், ஜங்குக் இந்த பொண்ணு ஓகே ட்ரை பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கா அப்படி ஜங்குக் உங்களை பார்க்குறான் டாப் டு பாட்டம். நீங்கள் ஜங்குக்கை ஒரு லவ்வபிள் ஃபீலிங்கோட ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறேன்னா ஓகே பேபி வா போலாம் அப்படின்ற நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் உங்களோட க்ரஷ் தானே. ஸோ நீங்கள் ஜங்குக் எங்கே கூப்பிட்டாலும் போவன்ற மாதிரி ஜங்குக் கூடயே போகிறீங்க. ஸோ அப்படி தான் அவன் ரூமோட கீயை வாங்கிட்டு நேராக ரூமுக்கு வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறான் ஜங்குக். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் ஓ ஸ்வீட் ஹார்ட் அழகாக இருக்கு, நீ உன் பாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே தான் உங்கள் கூட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறான். ஸோ உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறது தென் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டான். நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஜங்குக்கு வேணாம்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கல. ஜங்குக் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பேடாக நடந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு உங்கள் பாடி ரொம்பவே பிடிச்சிருச்சு. எப்படி பாடி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் வேறு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பீங்களா, 5-6 சிப்பு எடுத்துருப்பீங்க. ஸோ ரியா நிறையா ஊற்றி கொடுத்துட்டா. இப்போ ரியா இங்கே உங்களை தேடிட்டு இருக்கா அந்த கிளப் ஃபுல்லாக. ஸோ அவளுக்கு பயம் வந்தனால போதை தெரிஞ்சு போச்சு. வயன் எங்கடே போனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் அப்படியே இந்த கிளப்பு ஃபுல்லாக கத்திட்டு இருக்கா. ஸோ அப்படியே வாஷ்ரூமில் பார்க்குறா நீங்கள் இல்லை. ஸோ அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அப்படியே பார்ட்டி கிளப்பை விட்டு வெளியே வந்துட்டா. ஸோ அவளுக்கும் தேடிட்டே இருக்கா அவங்கள. பட் ஆனால் நீங்கள் கிடைக்கல. ஸோ ஜங்குக் உங்களுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படி தான் தள்ளாடிட்டே இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் கூட எல்லாமே முடிச்சுட்டான். ஸோ ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் மேலே போயிருக்கோம். ஜங்குக் அவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல. ஸோ அப்போது என்ன பண்ணுறானா பேபி எனக்கு டெய்லியும் இந்த மாதிரி வரியா அப்படின்னு அவங்க தப்பாக போய் கேட்குறான். நீங்கள் அப்படி தான் தள்ளாடிட்டு ஜங்குக்கோட பேர் மட்டும் சொல்கிறீங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறது தெரில. ஸோ அப்படியே உங்களை விட்டுட்டு அவன் மட்டும் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி தான் தள்ளாடினாலும் உங்களுக்கு காலெலாம் வலிக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வேறு போகணும், அம்மா வேறு இருப்பாங்கள்ல தனியாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி தள்ளாடிட்டே போகிறீங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் நல்லா பண்ணிட்டீங்களே. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் போதை தெரியல. நான் உங்களுக்கும் ஜங்குக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படி தான் வெளியே வரீங்க. ஸோ இப்போ அப்படி தான் அந்த ரூம்லேருந்து அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வரீங்க.
நீங்கள் இப்போ கிளப்புக்கு வரீங்க. ஸோ ரியா பார்க்குறா உங்களை. ஏ ஃபயன் அப்படின்னு உங்களை வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கள் ஏ ரியா அப்படின்றீங்க. என்னடி ஆச்சு இது என்னடி பைட் மார்க்ஸு அப்படின்னு சொல்லி உங்கள் கழுத்தெல்லாம் டச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஃபுல்லாக பைட் மார்க்ஸ். ஏன்னா ஜங்குக் உங்களுக்கு நல்லாவே உங்கள் கூட அப்படி இப்படி இருந்திருப்பான்ல. ஸோ அதனால தான். ஸோ அப்படி கேட்குறோம். யார் கூடடி அப்படி கேட்கும்போது நீங்கள் ஜங்குக்குன்னு சொல்கிறீங்க. ஐயோ ஏ கேன்சர் அந்த மாஃபியா கூட போயிருந்தியா? வயன் ஏண்டி அப்படியா கேட்குறா. ஏண்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே போகிறீங்க. மயக்கப்பட்டு விட நம்ம போகிறீங்க. ஸோ டக்குன்னு இப்போது ரியா என்ன பண்ணுறானா, சரிப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி ஃபஸ்ட்டு அவள் உள்ளே உட்காந்துக்கிட்டா. அப்படியே உங்களை அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு வந்து அவள் ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிறா. நீங்கள் நல்லா அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் அப்படியே இப்போது அப்படியே தான் வயனம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணி நல்லா தூங்கிட்டாங்க. சூர்யா யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக உங்களை ரூமில் போட்டுட்டு உங்கள் கழுத்தில் பைட் மார்க்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படியே தான் என்ன பண்ணுறானா, டக்குன்னு அங்கே இருக்க ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து டக்குன்னு உங்கள் கழுத்தில் அப்ளை பண்ணுறா. நீங்கள் ரியா ரியா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெனாத்திட்டு இருக்கீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அமைதிப்படுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணிலாம் கொடுத்துட்டு நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அவள் பார்க்குறா உங்கள் ட்ரெஸ்லாம் பிளட்டாக இருக்குது. அவள் புரிஞ்சுக்கிட்டா. ஸோ நீங்கள் உங்கள் வேர்ஜனை லாஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ ஐயோ எனக்கு போய் இப்படியா அது போய் கேன்சர் கூட மாஃபியா கூட போய் ஐயோ ஆல்ரெடி அவங்க அம்மா வீட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. போதையில் தெரியாமல் நான் ஊற்றி கொடுத்தது போய் ஐயோ அப்படி சொல்லிட்டு ரியா என்ன பண்ணுறாடா, டக்குன்னு உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணியிருப்பா. தென் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே அவள் தான் சேஞ்ச் பண்ணி விட்றா. ஸோ பிளட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரெஸ் என்ன பண்ணிடுறானா, அவள் வீட்டுக்கு போகிற வழியில் அதை தூக்கி போட்டுட்டு அவள் மட்டும் வீட்டுக்கு போயிட்டா. ஸோ நீங்கள் மார்னிங் போல் ரியாட்ட கால் பண்ணி என்ன ஆச்சுலாம் கேட்குறீங்க. ஸோ ரியா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டோன்னே கூஸ் பம்ப்ஸாக ஏறுது. இருந்தாலும் உங்களோட க்ரஷ் தான். ஆனால் இப்போ ஜங்கு கூட இந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல். ஸோ அவன் நம்மக்கிட்ட பர்மிஷனை கேட்காம இப்படி இருந்திருக்கானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கீங்க. இவரையா பார்த்துட்டு நீ இந்த ஜங்கு கிட்ட பேசணுண்டி அப்படின்றா. ஆமாம் அதுக்கு தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு அந்த வழியாக போகிறான். நீங்கள் டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. சொல்லி நின்றுருக்கீங்க. ஜங்குக்கு பார்க்குறான். காலைல யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஜங்குக் தானே? ஆமாம் ஜங்குக் மாஃபியா. என்ன இப்போ என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ரியா அப்படின்னு நின்றுட்டுருக்கா. நீ நேற்று பார்ட்டி கிளப் வந்தியா அந்த பொண்ணு தானே என் கூட 1 night ஸ்டாண்ட் பண்ணியே? என்ன மணி வேணுமா என்னன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மணி பண்டில் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு வரட்டா அப்படின்னு போகிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜங்கு கூட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு ஜங்கு கூட வீட்டுக்கே போயிட்டீங்க. ஸோ ஜங்கு எதுக்கு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுற அப்படின்னு ஜங்கு கேட்குறான். பின்ன என் கூட 1 night ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மட்டும் மணியை தூக்கி போட்டுட்டு போகிறீங்க. நான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் நான் யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன், நல்லா இருந்துட்டேன். வேணா ஒன்று பண்ணுற என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, லைஃப் டைம் எனக்கு வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்றேன், என் கூட டெய்லியும் அப்படின்னு தப்பாக கேட்குறான். நீங்கள் ஜங்குக்கு ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த நான் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் போகிறீங்க. நீ யார்கிட்ட வேணா சொல்லு, பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஜங்குக்கு போயிட்டான். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் போய் போலீஸ்கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மாலாம் கேட்குறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்டி இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்க, உனக்கு நான் என்னடி உனக்கு செய்யலை உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் அழுதுட்டு மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறீங்க. உங்கள் அம்மா இப்போ எனக்கு தெரியாது, ஒரு வேலைக்கு உன்னை என்னடி சொல்லும், உன்னை தப்பாக பேசுண்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா மன்னிச்சிருமா, எனக்கு ஒன்றுமே தெரியாதும்மா. இப்போ ரியா வந்துட்டு ஆண்டி நான் தான் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்ட்டு ரியா நந்தெல்லாம் சொல்கிறா. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவங்க தள்ள கை வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த உங்கள் அங்கிள்கிட்ட சொல்கிறீங்க. அவரும் எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கையும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் இல்லீகலாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லா கேன்சர் கூட எல்லா மாஃபியா கூட இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி தெரிய வந்தோடனே ஜங்குக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நியூஸில் வருது. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு சாட்டிஸ்ஃபையாக இருக்கீங்க. ஜங்குக்கு மேலே இருந்த அந்த லவ், அந்த க்ரஷ்ஷு எல்லாமே உங்களுக்கு உடஞ்சி போச்சு. ஸோ ஜங்குக் உங்களை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பெரியோட என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் நைட்டு நீங்கள் அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட விண்டோ வழியாக யாரோ உள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இருட்டாக இருக்குது. ஸோ வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். நீங்கள் பயந்துட்டீங்க. ஜங்குக் நீ என்ன இங்கே பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா எப்படி அழகாக போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டல, என்ன பனிஷ்மெண்ட் வேணாமா அப்படின்ட்டு உங்ககிட்ட அன்றைக்கி தப்பாக நடந்துக்க வரான். நீங்கள் ஜங்குக்கிட்ட இவ்வளோ சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறானா,
நீ இங்கெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டே, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடுறான். ஸோ நீங்கள் மயங்கிட்டீங்க. அப்படி தான் அவங்க வீட்டோட மெயின் டோர் வழியாக அவங்கள தூக்கிட்டு அவனோட மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அது ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் நடுவில் இருக்குது பெரிய மேன்ஷன். ஸோ அங்கே தான் அவங்களை கூப்பிட்டு வரான். யாருமே கிடையாது, ஜங்குக் மட்டும் தான். ஸோ அப்படி தான் அவங்கள அங்கே கூப்பிட்டு வந்துட்டான். நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் அப்படி தான் அவங்கள பெட்டில் போட்டுட்டு அவன் அப்படி சேரில் உட்காந்துருக்கான். நீங்கள் கண்ணை முழிக்கிற வரைக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் ரூம் இல்லை. குக்கி என்னது இது, என் வீட்டில் விடு, அம்மானு தேடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வீட்டில் விடவா, உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும்ல அப்படின்ட்டு அங்கே இருக்க உச்சி வச்சு நல்லா அடிக்கிறான். ஜங்கு வேறு அடிக்காத, விட்டு விட்டு ஜங்கு விட்டு அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. ஜங்கு கேட்கவே இல்லை, அடிச்சுட்டே தான் இருக்கான். ஸோ நைட் அப்படி தான் அவங்கள போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த நைட்டு உங்கள் கூட ஜங்கு ஃபிசிக்கலி தப்பாக இருந்திருப்பான். நீங்கள் எவ்வளோ சொல்லியிருப்பீங்க வேணான்ட்டு, உங்களுக்கு அவ்வளோ வலிச்சிருக்கும். அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணனால உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலை, இருந்தாலும் உங்களுக்கு செம்ம வலிக்குது. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஜங்குக்கு உங்கள் பேச்சு கேட்கல. ஸோ அப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். ஸோ டேஸஸ் போயிட்டுருக்கு. ஜங்குக் அவன் ஒர்க் கிளம்பிட்டான். நீங்கள் அப்படி தான் ஜங்குக் வீட்டிலே தான் இருக்கீங்க. ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக போட்டுருவான், நீங்களும் சாப்பிடுவீங்க. ஸோ அப்படி தான் ஜங்குக் அவனோட ஒர்க் கிளம்பிட்டான். ஸோ இப்போ அப்படி தான் உட்காந்துருக்கான். இப்போது டே வரான். என்ன மச்சான், ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்க போலக்கு அப்படின்னு டே கேட்குறான். இப்போ ஜங்கு பார்த்துட்டு ஆமாண்டா என்ன இப்போ அப்படின்னு ஜங்கு கேட்குறான். இல்லை மாஃபியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். என்னடா, இல்லை இப்போது மாஃபியாஸ்னாலே மேக்ஸிமம் கப்புள்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, குழந்தைங்க பெற்றுக்க மாட்டாங்க. நீ அந்த இதில் ஈடுபட்டனா உனக்கு பிரச்சனை, உன் ஒய்ஃபான எனக்கு பிரச்சனை. டேய் எனக்கு அவளாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஜஸ்ட் அவள் பாடி போதும். அவள் பாடி எனக்கு ட்ரக்ஸ் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். என்ன மச்சான் அப்படி சொல்கிற? ஆமாண்டா, அன்றைக்கி கிளப் பாட்டில் செம்மையாக இருந்தா, அதான் ஒரு நைட் ஸ்டாண்ட் பண்ணேன், அப்புறம் பிடிச்சி போச்சு, அதான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். டே பார்த்துட்டு அடப்பாவி அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். சரி இப்போது என்ன விஷயம் அப்படின்னு ஜங்கு கேட்குறான். இல்லைடா, ஒன்று இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, சும்மாவாவது மேரேஜ் பண்ணிக்கோ. ஏன்னா நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ மேரேஜ் ஆன கப்பல் மாதிரி காமிச்சிக்கோ. டே எதுக்கு? இல்லை மச்சான், நாளைக்கு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தா அப்புறம் நாளைக்கு நைட்லாம் அவள் எப்படி உன் கூட படுப்பா, அதனால தான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடு. அதாவது நீ அவளை ஒய்ஃபாக நினைக்கிற, லைக் ஒரு லவர் மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு டே சொல்கிறான். ஜங்குக்கும் இப்போ யோசிக்கிறான். சரிடா பார்க்குறேன், அவகிட்ட கேட்குறேன் அப்படின்னு ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டு ஜங்குக். ஏன் என்னை இப்படி அடித்து வச்சுருக்கீங்க? எங்கள் அம்மா கிட்ட பெற்றுங்க, எங்கள் அம்மானை தேடுவாங்க, ப்ளீஸ் ஜங்குக் பெற்றுங்க அப்படின்னு கெஞ்சுறீங்க. ஏன்டி என்ன ஒன்று பிடிக்கலையா? அப்படி இல்லை ஜங்குக், அம்மா தேடுவாங்க ஜங்குக், அதனால தான். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நீ ஓகே சொல்லிட்டேன்னா உங்கள் அம்மா கிட்ட நான் விட்டுறேன், பார்த்துட்டு திரும்ப என்கிட்ட வந்துடு, ஓகேவா? நீங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஓகேண்ணா சொல்லு, உங்கள் அம்மா கிட்ட நான் விட்டுறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். நீங்களும் ஓகேன்றீங்க. ஜங்குக் அப்படி தான் அந்த மேரேஜை பற்றி பேசுகிறான். நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே வாய்டேஸில் பார்க்குறீங்க. என்ன உனக்கு உங்கள் அம்மா பார்க்கணும்ல அப்படின்றான். நீங்களும் சரி ஜங்குக். ஸோ நீங்களும் நைட்டுலாம் யோசிக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஜங்குக் மேலே லவ் இருக்குது, இருந்தாலும் ஜங்குக் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே திங்கிங் வருது. ஸோ இப்போ உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படி சீனை கட் பண்ணி உங்கள் அம்மா ரியா பார்க்கலாம். ஸோ ரியாலாம் ஆண்டி வயன் எங்கே ஆண்டி அப்படின்னு ரியா கேட்குறா. எனக்கும் தெரியல, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போது வயனம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ரியா ஆண்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, வயனை யாரும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற ரியா சொல்கிறா. அவளுக்கு லைட்டாக ஜங்குக்கு மேலே டவுட் ஆகுது. ஒரு வேளை அந்த மாஃபியாவா யாருமா அப்படின்னு இப்போது வயனம்மா கேட்குறாங்க. ஸோ இப்போது ரியாவும் அன்றைக்கி கிளப்பில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறா ரியா. வயனம்மா பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணுக்கு போய் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஆகிடுச்சு. ஜங்குக் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போது வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அஃபிஷியலி நீங்களும் ஜங்குக்கும் இப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தோணுது. ஏன்னா ஜங்குக் அந்தளவுக்கு கெட்டவன்
இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்கள் அம்மாவை பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் ஜங்குக்கோட மேரேஜ் ஒத்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படி ரிங் போடுறான், நீங்களும் ஜங்குக்கு ரிங் போடுறீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஜங்குக்கும் அஃபிஷியலி மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ ஜங்குக் கிட்ட இப்போ கேட்குறீங்க, ஜங்குக் சொல்லு, அம்மாவை பார்த்துட்டு போகலாமே. என்னது? இல்லை, மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவை மட்டும் பார்த்துக்கலாமே ஜங்குக் அப்படின்னு இப்போ வயன் சொல்கிறா. யார் சொன்னா? நான் மேரேஜ் ஆனோடனே உங்கள் அம்மாட்ட விட்டுருவேண்ணா அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். நீங்கள் ஜங்குக் அது இங்கே பார், மேரேஜ் இன்றைக்கி தான் இருக்குது, அதுக்குள்ளே உங்கள் அம்மா கிட்ட நான் விட மாட்டேன், கொஞ்ச நாள் போட்டும், நானே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் அம்மா அழுறீங்க. ஏய், சும்மா அந்த அழுற கிரிஞ்செலாம் பண்ணிகிட்ருக்காத, கோவம் வந்துச்சு டப்பெல்லாம் நிறைஞ்சிருவேன். ஸோ அப்படியே அவன் ஜங்குக் என்ன பண்ணுற, அப்புறம் கோச்சிக்கிட்ட போயிட்டான் எப்பட்றா அப்படின்னு அவங்களையும் பேசிக்கிறான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. லுக் இங்கே பாரு, கல்யாணம் இன்றைக்கி தான் ஆயிருக்கு, நான் இன்னொரு 1 வீக்கில் உங்கள் அம்மா காட்டுறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படி கார் ட்ரைவ் பண்ணி போகிறான். ஸோ நீங்கள் விண்டோவே பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் டாமஸ் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் அன்றைக்கி நைட்டு உங்கள் கூட அப்படி இப்படி இருந்திருப்பான். ஸோ என்ன கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, ஸோ அதை சொல்லி அப்படி உங்கள் கூட அந்த நைட் அப்படி இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல பெருசா. ஸோ இப்படி தான் டேஸஸ் போகுது. ஸோ ஜங்குக் உங்கள் மேலே இப்போது நிறைய ஃபாலோ ஆகிட்டான், உங்களை நல்லா அக்கறையாக பார்த்துக்கிறான், உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாமே கேட்டு செய்கிறான். ஆனால் உங்கள் அம்மா கிட்ட விடவே இல்லை. சொன்னீங்க அப்படிதான். அப்படி ஜங்குக் ஹாலில் உட்காந்துட்ருக்கான், நீங்கள் கிச்சன்லேருந்து ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக்கும் சொல்லுவேன், அது சொல்லு அப்படின்றான். நீங்கள் அது ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் பக்கத்துக்கிட்ட வந்துகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படி என்ன பண்ணுறானா, அப்படி உங்களை இழுத்துக்கிறான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஜங்குக்கே பார்க்குறீங்க. அவன் லேபில் உட்காந்துட்டீங்க. ஜங்குக் பார்த்துட்டு இப்போ சொல்லு என்ன. ஜங்குக் அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் கூட்டு போகலையே, ஏன் அப்படின்னு நீங்கள் அப்படி பொறுமையாக திக்கி திணறி கேட்குறீங்க. நமக்கு கல்யாணம் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது, ஆனால் நீங்கள் 1 வீக்கில் கூட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் கூட்டு போகலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்கு கூட கண்ணு அப்படி ரெட் ஆகுது. ஸோ அவனுக்கு என்னன்னா, நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜங்கு கூட வரமாட்டீங்க. அவனுக்கு வேண்டியது உங்களோட பாடி, உங்கள் கூட டெய்லி அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போது உங்களை அவன் லவ் பண்ணது காரணமே நீங்கள் எங்கேயா அவனை விட்டு போயிடுவீங்களோன்றது தான். ஸோ அவனுக்கு வேண்டியது உங்களோட பாடி, உங்கள் கூட அப்படி இப்படி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே அவன் கண்ணு ரெட்டாக மாறுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜங்கு அப்படின்றீங்க. ஜங்குக்கு அப்படி உங்களை அந்த சோஃபாவில் போட்டுட்டு, ஏன்டி ஏன் கூட உனக்கு வாழ பிடிக்கலையா? ஜங்குக்கு அப்படி இல்லை, வாய மூடு. என்ன ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்காம என்ன மேரேஜ் பண்ண? சொல்லு. அம்மா கிட்டே போகணும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன் நான் வேணாமா? இந்த ஜங்குக்கு வேணாமா? நீ எவ்வளோ லவ் பண்ணியே, வேணாமா சொல்லு, ஜங்குக்கு வேணாமா அப்படின்ட்டு கோல்டாக கேட்குறான். நீங்கள் ஜங்குக்கு அப்படி இல்லை, நீங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, அதனால் பயமுடு. இங்கே பார், உனக்கு எப்போ நான் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேனோ அப்போதான் நான் கூப்பிட்டு போவேன். இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசாத அப்படின்னு ஒரு மாதிரியாக கோல்டாக கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து பயந்துகிட்டே இருக்கீங்க. டக்குன்னு ஜங்குக்கு போனவன் திரும்ப அப்படியே வந்து வைன் சும்மா இல்லைண்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வா அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஜங்குக்கு இது உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கோவமா? ஏன் உன் என்ன கோவம்? நீ தப்பாக இது கேட்கலையே, வா, எனக்கு உன் கூட எப்பயுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான், வா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி, ஐ லவ் யூ அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஜங்குக்கு அப்படி பேக்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, அன்றைக்கி நைட்டும் உங்களுக்கு ஜங்குக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஜங்குக் அப்படியே தான் வந்திருப்பான் அவனோட பேஸ்மெண்ட்டுக்கு. இப்போது டேவன் பார்க்குறான், என்ன மச்சான் எப்படி லைஃப் போகுது அப்படின்னு டேவன் கேட்குறான். அது போகுதுடா, நான் சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சியா அப்படின்னு டேவன் கேட்குறான். நீ சொன்ன மாதிரி தான் செய்கிறேன், அவளை லவ் பண்ணி ஏமாற்றிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வேண்டியது அவளோட பாடி,
அவ்வளோதான். அது இருந்தால் தான் எனக்கு ட்ரக்ஸ் எல்லாமே அப்படின்னு ஜங்குக் பேசிகிட்டு இருக்கான். இப்போது டேவ் பார்த்துட்டு மச்சான் அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணு என்ன, எல்லா பொண்ணுங்களும் உனக்காக கண்டிப்பாக விழுவாளுங்கடா அப்படின்னு அவங்க சொல்கிறான். சரிடா மச்சான் சரி, இப்போயே ஒரு பிளான் கொடுத்துருக்கியாடா, உனக்கு ஏதாவது செய்யணும்டா, சரி வா உனக்கு ஒரு பொண்ணை உஷார் பண்ணி விட்றேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ பின்னாடிக்கிட்டே போயிருப்பான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அப்படி தான் ஜங்குக்கோட ஃபோட்டோ தொடச்சிட்ருக்கீங்க. ஸோ அங்கே ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஜங்குக்கு உங்களை இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஐயோ ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறாரு, எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சு பார்த்தியா அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீட்டில் ஹாலில் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, ஏன்னா ஜங்குக்கு உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்ட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் லைஃப்னா அப்படி இருக்குது. இருந்தாலும் உங்கள் அம்மா வீரையாவே ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபோன் பண்ணாலும் அங்கே ஃபோன் ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ அப்படி தான் நீங்கள் உட்காண்டே இருக்கீங்க. இப்போது அப்படி டோர் பெல் அடிக்குது. ஜங்குக்கு 100 ஆயுசு. இப்போ தான் அவரை பற்றி நினச்சேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யாரோ ஒரு டெலிவரி மேன் மாதிரி மேம் சார் கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு பேக்கு கொடுக்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, அது ஒரு டப்பா மாதிரி இருக்குது. நீங்கள் யார் ஜேகே ஜங்குக்கு தானே அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. நீங்களும் ஆமான்னு சொல்லுங்க, இதில் சைன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஓகேன்ட்டு நீங்கள் சைன்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களும் அதே பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஓகே, அது அவருக்கு பொருளாக இருக்கும் போலக்கு, நம்ம ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஜங்குக்கோட டேபிளில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஜங்குக்கு பிடிச்ச பனானா மில்க் செய்வோம், அவன் வந்துடுவான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே செஞ்சிட்ருக்கீங்க. டக்குனு யாரும் உங்களை பின்னாடி வந்து பேக்கப் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் அப்படின்றீங்க. ஓய் பண்டாட்டி என்ன பண்ணுற? உங்களுக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் தான், நீங்கள் உட்காருங்க எடுத்துகிட்டு வரேன். அப்படியா, எனக்கு பனானா மில்க் ஷேக்லாம் வேணாமே, இருந்தாலே போதும் அப்படின்றான். ஜங்குக் நல்லா நைட் தான், இப்போ இதெல்லாம் கிடையாது போங்க அப்படின்றீங்க. இப்போ கொஞ்சம் குட்ரி ஜங்குக் போங்க அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக் அப்படி தான் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ டேபிளில் என்னமோ இருக்குது. இது என்னது? ஜங்குக் நீங்கள் தான் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க போலக்கு, ஏதோ வந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு இப்போது அப்படி தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அதை ஓப்பன் பண்ணுறான். ஓ மச்சான் கொடுத்தது, ஓகே ஓகே இதுவா வைன் கொஞ்சம் என்னோடது, ஓகே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஜங்குக் அதை எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டான். ஸோ இப்போ நீங்கள் அது என்னது ஜங்குக்? அதுவா இவன் வீ கொடுத்தான் அதான். அப்படியா சரி இந்தாங்க அப்படி சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. ஜங்குக் அது அப்படியே உட்காந்து குழந்த மாதிரி குடிச்சிட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படி தான் உங்களை அப்படி லேப்பில் உட்கார வச்சு நீ கொஞ்சம் குடின்னு சொல்லிட்டு அவனும் கொடுக்குறான். ஸோ நீங்கள் 2 பேரும் தான் மாறி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, ஜங்குக் உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு மேக் அவுட் போகுது. ஸோ ஜங்குக் இப்போ அப்படி தான் சொல்கிறான். பொண்டாட்டி உனக்கு எதாவது ஆசை இருக்காடி? எனக்கா இருக்குது, பட் இப்போ வேணாம், டைம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீ அது அப்புறம் சொல்லு. நிறையா ஆசை இருக்கும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். உனக்கு என்ன ஆசை? சொல்கிறேன் ஜங்குக்கா, எனக்கு உங்கள் கூட ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும், எங்கள் அம்மாவும் இதில் இருக்கணும். உங்கள் அம்மாவை இதில் ஏண்டி கொண்டு வர? பின்ன நான் அவங்களும் பாவம், அவங்க இருக்கட்டும். நீ நான் நமக்குன்னு ஒரு 2 பசங்க, ஒன்றை மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பெண் குழந்த, என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை குழந்த, அப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தோன்னா அது எவ்வளோ நாள் ஆகும்ல. அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஏஞ்சி நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே ஏஞ்சி அதை சொல்லிக்கிட்டே அப்படியே போகிறீங்க. ஜங்குக் உங்களா ஒரு மாதிரியா அதெல்லாம் கடைசி வரைக்கும் நடக்காது. ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே சொல்கிறான். என் கூட கடைசி வரைக்கும் நானே ஒரு யூஸ்க்காக ஜஸ்ட்டு உன் பாடிக்காக, அந்த லஸ்ட்டுன்றது அவ்வளோதான். உன் மேலே எனக்கு லவ்வே கிடையாது, லஸ்ட், ஃபுல் ஆஃப் லஸ்ட். இதில் என் கூட குடும்பம் நடத்தி உள்ள குட்டி நல்லா ஆசை வச்சுருக்கடி, அப்படியே மாஃபியான பம்பிக்கிட்டு வந்துடுறீங்களா? நீனும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தானே இந்த மாஃபியா அழகான பசங்க. நீ நினச்சாலும் என்ன அடைய முடியாது. இந்த ஜங்குக் இவ்வளோ சீக்கிரம் பொண்ணுங்களுக்கு கவர்றவன் கிடையாது. உன்னை ஜஸ்ட்டு என்னோடய பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸ் அப்படி உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கா நான் என்ன சொல்கிறேன், அது காதில் வாங்க மீனா நினச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. அப்படியே நமக்குன்னு ஒரு அழகான குட்டி வீடு, நம்ம 4 பேரும்
சந்தோஷமாக ஒரு மலைக்கு கீழே நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் உங்களை அப்படி பிடிச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜங்குக்கா ஒரு ரவுண்ட் தான் போச்சு, பா இன்னொரு ரவுண்ட் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி தான் ஒரு 5 ரவுண்ட் மேலே உங்களுக்கும் ஜங்குக்கு போயிருக்கோம். ஸோ அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு அப்படி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ உங்களே தான் பார்த்துட்ருக்கான் ஒரு லஸ்ட்டோட. ஸோ அப்படி தான் இப்போ அவனுக்கு கால் வருது, பார்த்தா டேக்கட்டன் தான். ஸோ இப்போ அப்படி தான் என்ன மச்சான் நான் கொடுத்த யூஸ் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி. யூஸ் பண்ணேன் நல்லா இருந்துச்சுடா டேப்லெட்டு, பரவாயில்ல நல்ல வேலை தான் பண்ணுறேன். இப்போ அப்படி தான் ஜங்குக் அப்படி உங்களை பார்க்குறான், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே ஏன்டா கால் பண்ண? இல்லை மச்சான் அது என் ஆள் கூட கொஞ்சம் வெளியே போனேன். ஓ அதான் சரிடா, அப்புறம் எப்படி போகுது, ஏதாவது சொன்னால வயனு அப்படின்ட்டே கேட்குறான். சொன்னாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்களா, லைக் இப்படி வாழணும் லைஃப்னா அப்படின்ற மாதிரி. டேய் என்னடா இந்த பொண்ணு விட்டா உன் கூடயே குடும்பம் நடத்துருவா போலக்கே அப்படின்னு டே சொல்கிறான். பத்தா அப்படி தாண்டா இருக்குது, காசுக்காக என்ன வேணால் பண்ணுவா போலக்கு இவ. ஏதோ அண்ணா எனக்கு இவளோட பாடி மட்டும்தான் பிடிச்சிருக்கு, இவளை இல்லை, இவளை நான் லவ்வே பண்ணல. அண்ணா என்னென்ன பேசுகிறா பாரு, நானே மாஃபியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன நீ சொன்ன மாதிரி தான் இவளை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணவன் நடிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு விட்டு லஸ்ட் அந்த ட்ரக்ஸ் அவளோட பாடி அவ்வளோதான், எனக்கு அது போதும், இவ்வளோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு ஜங்குக் ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படி தான் சரிடா வையே, நைட்டு மேலே ஆகிடுச்சு டயர்டாக இருக்குது, அப்படியே மச்சான் சரி போய் தூங்கு அப்படின்ட்டே சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் ஃபோனை வச்சுட்டு உங்கள் பக்கத்துலேயே போய் வந்து உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஸோ மார்னிங் போல் ஜங்குக் அப்படி தான் அவன் ஒர்க் போயிட்டுருக்கான். ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. சொல்லு பண்ணடே, எனக்கு இப்போது ஒரு மாதிரியாக இருக்குது, வெளியே எங்கேயா போயிட்டு வரட்டுமா? வெளியா எங்கே போகிற? இல்லை ஜங்குக்கா எனக்கு அப்படி இப்படி வெளியே போனால் தான் நல்லாயிருக்கும், நான் போயிட்டு வரவா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் போகிற? பின்னாடி கார்டனுக்கு அங்கே உட்காந்து எதாவது பண்ணு. ஜங்குக்கா வீட்டில் தனியாக இருக்கான்ல. சரிடி அதுக்காக நம்ம வேணா ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகலாமா மலையில் போய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் கால் வலிக்கும். ஜங்குக்கா எனக்கு ரொம்ப ஆசை, நீ கூட நேற்று கேட்டல ஆசை இருக்கான்னு. போயிட்டு வரலாம் ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயன் வேண்டாம் ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் சரி எப்போ? நாளைக்கு போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கா? சரி நான் பார்க்குறேன். நாளைக்கு தான் ஜங்குக்கா பார்க்குறேன்னா சொல்லாது, கண்டிப்பாக போகிறோம். சரி போகலாண்டி போகலாம், ரெடியாரு, நாளைக்கு மார்னிங்கை கிளம்பிடலாம். ஓகே ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக்கு அனுப்பிட்டு கிச்சனில் வந்து அப்படியே தான் ஒரு மாதிரி ஸ்டாச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு வேர்ட்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி உங்கள் அம்மா பார்க்கலாம். உங்கள் அம்மா ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க, ஏன்னா 1 month அவங்கள தேடுறாங்க, பட் ஆனால் நீங்கள் கிடைக்கல. ஸோ இப்போ அந்த அங்கிள் வராரு, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வராரு. ஸோ அவர் வந்து என்னை மன்னிச்சிருங்க வயன்மா, நான் வயனை எல்லா இடத்துல தேடிட்டேன், ஆனால் வயன் இருக்கிற இடம் அந்த அந்த ஒரு சிம்டம்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, என் பொண்ணு எங்கே தான் போனான்? ஐயோ அந்த மாஃபியா கிட்னாப் பண்ணியிருப்பான்னு பார்த்தா அவனும் இல்லை, அவன் வீடு எப்படி அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அவன் வீடு பூட்டியிருக்கு, அவன் வீடு யாருமே அங்கே இருக்கிற மாதிரி சிம்டம்ஸே இல்லை, நாங்கள் எவ்வளோ தேடிட்டோம், எனக்கு தெரிஞ்சு அவன் வேறு எங்கேயோ உங்கள் பொண்ணை வச்சுருக்கான், நாங்கள் ஸ்டில் தேடிட்டு தான் இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் போயிட்டாரு. புரியா அப்போ தான் வந்திருப்பா. அங்கிள் என்னாச்சு? நாங்கள் வயனை தேடிட்டு தான் இருக்கோம், நீ அந்த அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ஸோ அப்படியே எங்கள் வயனம்மா ஐயோ வயன் எங்கடி போன, நீ எங்கடி போன அம்மா விட்டுட்டு, அம்மா விட்டு போக எங்கே மனசு வந்துச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அழுதுட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் அரியா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஸோ உங்களை பார்க்கலாம், நீங்கள் அப்படி தான் குக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ கேட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் ஒரு 7 o'clock மேலே வரான். வயன் ஜங்குக்கா வாங்க. என்ன ஜங்குக்கா? நாளைக்கு ட்ரெக்கிங் மவுண்டைன் சைட் போகலாமா? ஜங்குக்கா ரியலி அப்படி கேட்குறீங்க? ஆமாம் போகலாமா? கண்டிப்பாக போகலாம் அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக்கு போய்ட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி உன் புருஷனை வந்து கொஞ்சம் கூல் பண்ணுறி, உனக்காக அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறல்ல அப்படின்னு ஜங்கு கேட்குறான். நீங்கள்
ஓ ஜங்குக்கா அப்படின்றீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஜங்குக் உங்களுக்கு நல்லா இது பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தான் மார்னிங் போல் நீங்களும் ஜங்குக்கும் அப்படி தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போது ஒரு இடத்துல தான் ஒரு வீடு இருக்குது குட்டியாக. அந்த வீட்டில் தான் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஜங்குக்கா இங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி இருக்குது. அதில் சொல்கிறீங்க ஏய் மலைக்கிட்டியா? ஆமாம் ஜங்குக்கா. ஏய் கீழே விழுந்த பாடி தேராது அப்படின்றான். அதான் பார்த்துக்கலாம் ஜங்குக்கா. கொச்சி 2 எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு பேக் மாட்டிட்டு தண்ணி நிறையா எடுத்துக்கணும். ஏய் என்ன போயிருக்கியா ட்ரெக்கிங்? அப்பா கூட போயிருக்கேன் அப்படின்றீங்க. சரி போகலாம் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஸோ அப்படியே தான் நீங்களும் ஜங்குக்கும் அந்த ரூமில் அப்படி தான் இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ ஜங்குக் என்ன வயன் போகலாமா அப்படின்றான். போகலாம் ஜங்குக்கா. சரி வயன் காரில் கொஞ்சம் தண்ணி இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிருப்பான். நீங்கள் அப்படி தான் அந்த ரூமில் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனும் வந்திருப்பான். ஸோ அப்படி தான் நீங்களும் ஜங்குக்கும் தேவையான அளவுக்கு தண்ணிலாம் எடுத்துகிட்டு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படி தான் அவங்க பின்னாடி வந்துட்டுருக்கான். நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஏன்னா ஜங்குக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் தான் அப்படி தான் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய செடி கொடிலாம் வருது. ஸோ அதெல்லாம் தாண்டி போகிறீங்க. ஜங்குக் அப்படி தான் அவனும் வந்துட்டுருக்கான். இப்போ அப்படி வயன் அப்படின்றான். ஜங்குக்கா என்னாச்சு? ஏய் அது என்னது அப்படின்றான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு குட்டியான ஒரு பாம்பு வந்திருக்கும். நீங்கள் ஓடி போய் ஜங்குக்கா பாம்பு அப்படின்றீங்க. ஏய் பயப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 குச்சி வச்சுருப்பான்ல. ஸோ ஒரு குச்சி வச்சு அந்த பாம்பை அப்படியே அடித்து அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டான். ஸோ நீங்கள் மலைக்கிட்ட வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கானா அப்படி தான் அவனும் சரி ஓகேவா போகலான்னு சொல்லிட்டு அந்த பாம்பை அடித்து போட்டுட்டு ஜங்குக்கும் நீங்களும் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் மலையில் ஏறிட்டுருக்கீங்க. அங்கே ஒரு இடம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்படி தான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கா இந்த இடத்துக்கு வாயேன் அப்படின்றீங்க. நல்லா காற்று வருது. லைக் க்ளவுட்ஸ் எல்லாம் உங்கள் மேலே அப்படியே போகுது. ஸோ அதெல்லாம் டச் பண்ணி செம்மையாக இருக்குல்ல இந்த ஃபீலிங் அப்படின்ட்டு அந்த க்ளவுட்ஸில் தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. ஜங்குக் பார்க்குறான். ஏய் ஏன் அழற? இல்லை ஃபஸ்ட் டைமாக டச் பண்ணுறதில்ல அதான் ஆனந்த கண்ணீர் ஜங்குக்கா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸ் ஒய்ப் பண்ணிவிட்டு அப்படி தான் டச் பண்ணி அந்த காற்று ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக் உங்களே பார்க்குறான். ஸோ அவனுக்கு என்ன தெரியல டக்குன்னு அவனுக்குள்ளுக்குள்ள சம்திங் ஒரு லவ் அப்படியே அவனுக்கு அப்படியே வருது. ஆனால் ஜங்குக் அப்படியே அவனை மாற்றிக்கிட்டு ஜங்குக் லவ் வைக்காதடா. எந்த பொண்ணு மேலே லவ் வச்சு ஒன்னே நீ அழிச்சுப்ப அப்படின்ட்டு அவனை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது வைக்கவே கூடாது. சின்ன வயசில் ஜங்குக் எல்லாரும் மேலேயும் ரொம்ப பாசமாக அக்கறையாக இருந்திருப்பான். ஆனால் யாருமே அவனை எல்லாருமே ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருப்பான். ஜங்குக் அதான் நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படி தான் பொண்டாட்டி தண்ணி இல்லடி அங்கே தண்ணி இருக்க மாதிரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே கீழே போயிருப்பான். நீங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் மலையில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்குறான். நீங்கள் காணும். ஜங்குக் அப்படியே தேடுறான். வயன் கத்துறான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஒரு மலையோட எட்ஜில் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான். வயன் என்னடி காற்று இங்கே தானே வாங்கிட்டு இருந்த, ஏன் அங்கே போன? ஜங்குக்கா அங்கேயே நீ ஒரு ஸ்டெப்பு வந்தாலும் நான் குதிச்சிருவேன். ஏய் என்னடி பைத்தியக்காரியமாக பேசுகிற? என்ன ஜங்குக்கா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஏய் வயன் என்னாச்சு உனக்கு? என்ன பேசுகிற? என்ன பேசுகிறேன்னா நான் என்ன பேசுகிறேன்னு என்னையே கேட்குறியா? அன்னைக்கு இந்த நைட்டு அவங்க அண்ணாக்கிட்ட என்ன பேசுனேன் அப்படின்னு வயன் கேட்குறா. ஜங்குக்கும் ஏய் என்ன சொல்கிற? என்ன சொல்கிறேன்னா என்ன ஜங்குக்கா நேற்று நைட் தான் அவங்க அண்ணாக்கிட்ட அப்படி பேசுனேன் என்னை பற்றி. அதாவது நீ என்னை லவ் பண்ணல, ஏன் பாடியை தான் லவ் பண்ணல, லஸ்ட்டு தான் இல்லை, லவ் இல்லைல்ல அப்படின்னு வாங்கி கேட்குறா. அவங்க பார்த்துட்டு ஏய் அது என்ன ஜங்குக்கா என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், என்கிட்டயே மறைச்சிட்டல அப்படின்னு வாங்கி கேட்குறா. ஏய் வயன் தப்பால இல்லை ஜங்குக்கா கரெக்டாக தான் பேசுகிறேன். இல்லை நீ அண்ணா கிட்ட அப்படி தானே சொல்லு ஜங்குக்கா. அப்போ லவ் பண்ணல இல்லையா? இல்லை அப்போ என்னை லவ் பண்ணல. அப்போ என் லவ் செத்து போச்சு. ஜங்குக்கா என் லவ் செத்து போச்சு. 24 மணி நேரம் ஜங்குக் உன் பேரை தானே ஜங்குக்கா சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு நான் இந்த துரோகமே பண்ணலையே. எந்த பையன் கூட நான் எதுவுமே தப்பாக பண்ணல. உன் பேரை தான் கூவிட்டு இருந்தேன். ஜங்குக்
அண்ணா நீ என் பாடி இப்போ லவ் பண்ணியிருக்க, என்ன இல்லை. அப்போது இந்த வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன்னா நீ என்ன நினச்சிருப்ப? சொல்லு ஜங்குக்கா, சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் பார்க்குறான். வயன் என்ன பேசிகிட்டு இருக்கா? என்ன பேசுறேன்னா இதுதான் ஜங்குக்கா. நான் என்ன நீ எப்போ உன்னை நான் பார்த்தனோ அப்பயே நான் மாறிட்டேன். என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். என் செல்ஃபை திட்டுக்கிட்டேன். என் செல்ஃபுக்கிட்ட நீ தான் சொல்லி வச்சுட்ட. இந்த இதயத்துக்கு நீ தான் சொன்ன. இப்போ எல்லாம் செத்து போச்சு ஜங்குக்கா. அப்போது நான் மட்டும் என்ன, இதயம் செத்துருச்சு. நேற்று நீ தேவங்க அண்ணா கிட்ட சொன்னியே, நான் அவளை வெறும் ஒரு பாடிக்காக தான் லவ் பண்ணுறேன், அவளை இல்லை. அப்போது எப்பயும் ஆட்டு செத்து போச்சு. நான் சாகலை. இப்போது நான் மட்டும் இல்லை, என் சோல் மட்டும்தான் உயிரோடு இருக்குது. இப்போது இந்த மலையிலேருந்து நான் குதிச்சிட்டேன்னா என் சோல் போயிடும். அப்போது எல்லாம் செத்து போயிடும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ஜங்குக்கா, உன் மேலே நான் ட்ரூவாக லவ் பண்ணேன். நீ தான் எல்லாமே நினச்சேன். ஆனால் நீ என்ன என் பாடியை போய் லவ் பண்ணியிருக்கு. அசிங்கமாக இருக்கு ஜங்குக்கா, அசிங்கமாக இருக்கு. இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன் உன் கூட. நான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் எனக்கு கொத்துற மாதிரி இருக்கு. உன் கூட வாழ்கிற வாழ்க்கை நினச்சி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா. இப்போ சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் உன் கூட வாழ மாட்டேன். நீ உனக்கு பிடிச்சபடி வாழ்ந்துக்கோ. யார் கூட வாழணும்னு நினைக்கிறியோ அவங்க கூட சந்தோஷமாக இரு ஜங்குக்கா. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்காக ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் நான் அந்த வீட்டில் எழுதி வச்சுருக்கேன். அந்த படிச்சுட்டு போய்க்கோ ஜங்குக்கா. எப்படியா இருந்துக்கோ, நான் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ நீ நினச்ச மாதிரியே நீ உன் மாஃபியாவை நீ இருந்துக்கோ. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீடி. நான் உன்னை இப்போ லவ் பண்ணுறேன்டி. ஏன் ஜங்குக்கா இப்போ சொல்லுவேன்? நான் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் திரும்பவும் என் பாடி தான் உனக்கு எல்லாமே, எனக்கு உன் பாடி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவியா? வேணாம் ஜங்குக்கா, லவ் இருக்கலாம் ஜங்குக்கா, ஆனால் லஸ்ட்டு மட்டும் இருக்கவே கூடாது ஜங்குக்கா. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லவ்ன்றது உங்களுக்குலாம் கேம் விளாட்ற மாதிரி இருக்குல்ல, பசங்களுக்கெல்லாம் ஒரு கேம் விளாட்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் லவ்னா என்னன்னு. நான் எல்லா பசங்களையும் தப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் நீ என் பாடி போய் என்ன இருக்கு என்கிட்ட சொல்லு. பையன் நீ தப்பாக பேசுகிற. அப்படிலாம் இல்லை, அப்படிதான் ஜங்குக்கா, அப்படிதான். இப்போ சொல்கிறேன், உன் கூட நான் வாழ மாட்டேன். தயவு செஞ்சு நான் செத்துட்டானா திரும்ப நீ வந்துடாது என் கூடயே. நீ எப்படியா இருந்துக்கோ. நான் என் லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறேன், அந்த சொர்க்கத்துலேயும் இல்லை நரகத்துலேயும் நான் எப்படி இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட மட்டும் வந்துடாது, என்னை விட்டு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஜங்குக்கா. ஆனால் என் லவ் உன் மேலே வச்சிருந்தா ஒவ்வொரு லவ் உனக்கானது ஜங்குக்கா. ஆனால் அந்த லவ் நீ புரிஞ்சுக்கல. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஜங்குக்கா அப்படின்ட்டு அந்த மாலையிலேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஜங்குக் உங்களை பிடிக்கலான்னு வந்திருப்பான். ஆனால் நீங்கள் அந்த மாலையிலேருந்து அப்படியே கீழே வந்துட்டீங்க. ஜங்குக் பார்க்குறான், வயன் அப்படின்னு கத்துறான். நீங்கள் ஆனால் மலையிலேருந்து விழுந்துட்டீங்க. அங்கே விழுந்தா உங்களோட பாடி கண்டிப்பாக கிடைக்காது. ஜங்குக் பார்க்குறான், ஏய் வயன் அப்படின்றான். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? ஐயோ நான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். இப்போ ஜங்குக் அப்படின்னு அந்த மலையில் உட்காந்துட்டு, வயன் இப்பாடி ஏன்டி என்னை விட்டுட்டு போனேன்? இப்போ நீ இல்லாத வாழ்க்கை நான் எப்படி வாழ்வேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக் அழுத்திட்டே இருக்கான். வயன் வந்துடுடி விளையாடுது. இப்போது அப்படியே ஜங்குக் அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். நீங்கள் அப்படி தான் அந்த இடத்துல விழுந்துட்டீங்க. ஜங்குக் என்ன நினச்சிக்கிறானா, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிறான். உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த காட்டு கீழே அப்படி தேடிட்டு இருக்கான். ஸோ அந்த மலைக்கு கீழே ஸோ அப்படியே தேடிட்டே இருக்கான். பட் ஆனால் உங்கள் பாடி கிடைக்கவே இல்லை. அவன் அவ்வளோ தேடிருப்பான். ஒரு நைட் டைம் போல் அந்த காட்டை சுற்றி போலீஸ் சவுண்ட்லாம் கேட்குது. ஜங்குக் பார்க்குறான், அதான் வேறு யாரும் இல்லை,
உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து ஜங்குக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. உங்கள் அம்மா பின்னாடி வந்திருப்பாங்க. தென் ரியாவும் தான். அவள் பார்க்குறா, ஜங்குக்கு அப்படியே நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஸோ அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா உடஞ்சிட்டு அப்படி அழறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை விட்ட வேறு யாரும் இல்லை. இப்போ நீங்களும் இந்த உலகத்தில் இல்லைன்னொன்னே அவங்க, வயன்மா இந்த அம்மா விட்டு போயிட்டியா, ஏன்டி என்னை விட்டுட்டு போன வயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழுதுட்ருக்காங்க. ஜங்குக்கெலாம் அவன் ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கான். டேய், என் பொண்ணு என்னடா பண்ண, என் பொண்ணு என்னடா பண்ண, அவள் என்னடா பண்ணா ஒன்று, ஐயோ அவள் ஒன்று லவ் தானடா பண்ணா, ஏன்டா அவளை இப்படி பண்ண, பொண்ணுங்களாம் உங்களுக்கெல்லாம் இலக்காரமாக போச்சா, ஆம்பளைங்களாம் பொண்ணுங்களை யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கீங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே பார்த்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. ரியா அப்படியே தான் வயனோட அம்மாவை அப்படியே கூப்பிட்டு போயிருப்பா. ஜங்குக்குலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் பாடி கிடைக்கல. ஸோ அதனால தான் உங்களோட ஃபோட்டோ வச்சு தான் படைச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா ஸ்பீச்லெஸ், ரியாலாம் அழுதுட்ருக்கா. ஸோ ஜங்குக் உங்களோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் போலீஸ் விட்டுருப்பாங்க. போலீஸ்லாம் அங்கே சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக் இல்லீகலி ட்ரக்ஸு டீல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுனால அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கும் தான். ஸோ ஜங்குக் அப்படி தான் போகிறான். அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டே போகிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்படி தான் ஜங்குக் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வண்டியில் அப்படியே தான் அப்படியே ஏறி போகிறான். அவனுக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இல்லைன்னொன்னே அவனுக்கு இப்போ தான் வலிக்குது. இப்போ தான் அவனுக்கு வலினா என்னன்னே புரியுது. இப்போ நீங்கள் இல்லை, இப்போ அவனுக்கு புரியுது. ஏன்னா இப்போ அவன் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ ஆனால் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவன் ரொம்ப உடஞ்சிட்டான். ஜங்குக் அப்படி தான் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஜெயிலில் உட்காந்துருக்கான். அவனுக்கு அப்படியே நறுக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இல்லைன்ற தாட்ஸ் அவனுக்கு வந்து போகுது. நீங்கள் எப்படி அந்த 1 month ஜங்குக் கூட இருந்தீங்களோ அந்த மெமரிஸ்லாம் ஜங்குக்கு வருது. ஸோ அவன் பைத்தியக்கார மாதிரி அப்படி தான் அந்த ஜெயிலில் ஒரு கைதி மாதிரி உட்காந்துருக்கான். தனியாக தவிக்கின்ற துணை வேண்டாம் அன்பே போ, பிணமாக நடக்கின்ற உயிர் வேண்டாம் தூரம் போ, நீ தொட்டால் இடமெல்லாம் இருக்கிறது அன்பே போ, நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ, இது வேண்டாம் அங்கே போ, நிஜம் தேடும் பெண்ணே போ, உயிரோடு விளையாட விதி செய்தால்